கட்சிராம் சொல்லுவார், அதிகாரங்கள் கேட்டு பெறுவதில்லடா, பறிக்கணும்ன்றார். இவன் அதிகாரத்தை பதுக்கி வச்சிருக்கிறான், இவங்கிட்டது நம்ம பறிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போதும்பா, நாங்கள் நீ வாழ்கன்னு சொன்னது போதும். ஒரு 44 ரிசர்வ் தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள் ஜனநாயகவாதிகள், இல்லைன்னா நீங்கள் ஜனநாயகவாதிகள் பல பேர் சொல்கிறீங்களே, வைக்கோ அவரை போன்ற ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஆள் இல்லைன்ற கம்யூனிஸ்ட்டு அவர்கள் தான் இந்த நாட்டை ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்குதுன்னா கம்யூனிஸ்ட் தான் காரணம்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சார் 44 ரிசர்வ் தொகுதியில் திருமாவளவன் ஆகிய நான் என் தலைமையில் இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் சேர்க்கலை, நீங்களாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற தூண் தானே, நீங்களாம் எனக்கு ஆதரவு தருங்க, ஒரு 44 பேர் நாங்கள் ஜெயிச்சு வந்துடுறோம். மற்றது நீங்கள் 234, நீங்கள் 43, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க சார், மிச்சம் ரிமைனிங் தொகுதி இல்லை, நான் அதை பற்றிலாம் கேட்கல சார். இந்த 44 எங்கள் ஜனங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் ஜெயிச்சு எப்படி சட்டமன்ற உறுப்பினராக எப்படி நடக்கணும், என்ன இந்த பயில பேசவே இல்லை சார். நாங்கள் 4 பேர் எம்எல்ஏ இருக்கிறோம், நாய் கேள்வி கேட்குறான் வெளியில், யோ என்னையா பண்ணுறீங்க, சும்மா போய் சட்டமன்றத்தில் உட்காடுறீங்க அப்படின்னு கேட்குறானோ. நாங்கள் 44 தொகுதியில் தனியாக நிற்கிறோம், எங்களுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க, ஜெயித்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா, ஒரு 44 தொகுதியில் ஒரு 40 தொகுதி நம்ம ஜெயிக்கிறோம், இல்லை 44 ஜெயிக்கிறோன்னு வச்சுங்க, உங்களை மீறி திருமாவளவனை மீறி யாராவது ஆட்சி அமைக்க முடியும்? நம்ம தனியாக விளையாடுவோம் களத்தில் இறங்கி, அவன் கொறடாவை பார்த்து இவன் கொறடாவை பார்த்து முதல்வரை பார்த்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதால் நிற்போன்னு நின்னால் ஜெயிச்சிட்ட பிறகு தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா இவர்களோட துணை இல்லாமல்? நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மையம், நாங்கள் இருப்பதில்லை, நாங்கள் இருக்கிற இடம்தான் மையம். ஒரு ரவுண்டு போடுவோம், ரவுண்டில் மையம் எது? சென்டர் தானே மையம். எங்கன்னா ஒரு மூலையில் இதுதான் மையம்னா உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும்.